அழகே அழகு சீரியல் ப்ரொடக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்களோ, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகு மலர் பண்றது தான் சரி அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்க சுரேஷ் கல்யாணத்துக்கு நெறைய செலவாகும். அதுக்கான பணத்த அழகு மலர் அவங்க அம்மா வீட்ல குடுத்த இடத்த வித்து சமாளிக்க சொல்லி, இங்க பாக்யராஜோட அம்மாவும், அப்பாவும் சொல்றாங்க. ஆனா அழகு மலர், "இதுக்கெல்லாம் என்னால சம்மதிக்க முடியாது. எங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு அந்த இடத்த வாங்கி குடுத்துருக்காங்க. அத ஈஸியா என்னால வித்துட்டு போக முடியாது." அப்படின்னு இங்க அழகு மலர் ரொம்ப பிடிவாதமா இருக்குறாங்க. உடனேவும் பாக்யராஜும் அவங்க அம்மா, அப்பாவ எந்த எதிர்த்தும் பேச மாட்க்காங்க. கல்யாண பத்திரிக்கையும் அங்க பிரிண்ட் பண்றாங்க. பத்திரிக்கை பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்குது. அதுக்கு நெறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பார்க்குறாங்களே தவிர, "எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி பண்ணணும்?" அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசவே மறுக்காங்க. பாக்யராஜ் ரொம்ப சைலன்ட்டா இருக்குறாங்க. இங்க நேரா அழகு மலர் கிட்ட போறாங்க. "இங்க பாரு மலரு, ப்ளீஸ் மலரு, எனக்காக அந்த இடத்த வித்து பணத்த ரெடி பண்ணி குடு. இத விட நல்ல இடமா நம்ம வாங்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாக்யராஜ் சொல்றாங்க. உடனே அழகு மலர் இருந்துகிட்டு, "போதுங்க நீங்க சொன்னதெல்லாம் நம்பி நம்பி நானும் இந்த வீட்ல இருந்ததெல்லாம் போதும். அத விட இந்த வீட்ட விட்டு நான் போய் சேர்ந்துரலாம் பேசாம." அப்படின்ட்டு அழகு மலர் சொல்றாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துட்டு, "அப்படியெல்லாம் பேசாத மலர்" அப்படின்னு சொல்றாங்க. "பிறகு என்னங்க? இத்தன நாளா இந்த குடும்பத்துக்காக அத பண்றேன், இத பண்றேன்னு ஊருப்பட்ட கடன் வாங்கி வச்சிருக்கீங்க. அந்த கடனையும் எப்ப அடைக்க போறோம்னு தெரியல. அதுல நமக்குன்னு சொந்தமா இருக்கிறது அந்த ஒரே ஒரு சின்ன இடம் தான். அதையும் உங்க தம்பி கல்யாணத்துக்காக நம்ம எதுக்காக விக்கணும்? நாளைக்கு எனக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட எதிர்காலத்த அவங்களா பார்த்துக்குவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் வந்து கோவமா பேசுறாங்க. உடனே பாக்யராஜ் இருந்துட்டு, "மலரு எனக்காக இத குடு மலரு. அடுத்து நான் கண்டிப்பா உனக்கு இதே மாதிரி ஒரு இடம் வாங்கி குடுக்குறேன்." அப்படிங்கிறாங்க. நீங்க கிழிச்சீங்க. இத்தன நாளா எனக்கும் என் குழந்தைக்கும் ஏதாவது ஒரு சின்ன பொருள்னாச்சும் வாங்கி குடுத்துருப்பீங்களா? என்ன கடன் தான் வாங்கி வச்சிருக்கீங்க இத்தன நாளா. எல்லாம் உங்க வீட்டுக்காக தான் செலவு பண்ணியிருக்கீங்க. இப்பவும் உங்க வீட்டுக்காக எங்க அம்மா, அப்பா குடுத்த இடத்த குடுக்கணும்னு சொல்லி சொல்றதுக்கு எந்த விதத்துலங்க நியாயம் இருக்குது? என்னால முடியாது. இத்தன நாளா நான் எல்லாத்தையும் குடுத்தேன். இந்த இடத்த என்னால குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு அழகு மலர் பிடிவாதமா இருக்காங்க. பாக்யராஜ் என்ன பண்ணன்னு தெரியாம கிளம்பி போறாங்க. இந்த இடத்துல சுரேஷ் வந்துட்டு அவங்க அண்ணிகிட்ட பேசுறாங்க. "அண்ணி, எனக்காக இத செய்ய மாட்டீங்களா?" அப்படிங்கிறாங்க. "சுரேஷ், உனக்காக இந்த வீட்டுக்காகவும் நாங்க நெறைய பண்ணிட்டோம் சுரேஷ். அந்த எங்க அம்மா எனக்காக ஆசையா குடுத்த அந்த இடத்த போய் நீங்க விக்க சொல்றீங்களே! அதான் என்னுடைய பொருள் எல்லாத்தையும் நான் வித்துட்டேன் இந்த குடும்பத்துக்காக. அந்த இடத்தையும் விக்க சொல்றீங்களே! என் கல்யாணத்த உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு வச்சுக்க வேண்டியதானே! இப்பவே இந்த கல்யாணத்த வச்சா தானே!" அப்படின்னு இங்க அழகு மலர் ரொம்ப கோவமா பேசுறாங்க. சுரேஷ் இருந்துகிட்டு, "அண்ணி, உங்க தம்பிக்கு ஏதாவதுன்னா நாளைக்கு நீங்க அப்படி உதவி பண்ண மாட்டீங்களா? அந்த இடத்த வித்து?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாருங்க சுரேஷ், என் தம்பிக்கு எதுவும் வேணாலும் நான் உதவி பண்ணுவேன். ஆனா அந்த இடத்த இப்போதைக்கு என்னால விக்க முடியாது. நானும் உங்கள தம்பி மாரி தான் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு நீங்க கல்யாணம் பண்ணாம உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு கல்யாணம் பண்ண வேண்டியதானே!" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமலர் சொல்றாங்க. "அண்ணி, எனக்கு வேலை கிடைச்ச பிறகு லோன் போட்டு எப்படியாவது உங்களுக்கு அந்த இடத்துக்கான அமௌண்ட்ட செட்டில் பண்ணிடுறேன்." அப்படின்னு இங்க சுரேஷ் சொல்றாங்க. நீங்களா சுரேஷ்? அதுக்கு பதிலா உங்க மாமாவ தானே நீங்க ரொம்ப நம்புவீங்க. அவர் பேச்ச தானே கேட்பீங்க. அவர்கிட்டயே பணத்த வாங்கிக்கிட வேண்டியதானே! அவர்கிட்டயே பணம் வாங்கிட்டு, அடுத்து உங்களுக்கு வேலை கிடைச்ச பிறகு லோன் போட்டு தாரேன் மாமான்னு சொல்ல வேண்டியதானே! அதான் மாமாவும் மருமகனும் அவ்ளோ க்ளோஸா இருப்பீங்களே! நீங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பார்ல. செய்ய வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. "மாமா கிட்ட போய் எதுக்கு அண்ணி நம்ம பணம் கேட்கணும்? அது நல்லாவா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுரேஷ் வந்து சொன்னதும், "பார் சுரேஷ், இந்த இடத்த விக்கிறத பத்தி இனிமேல் என்கிட்ட பேசாத. வேற எதுவும் வேணாலும் கேளு. இடத்த பத்தி பேசாத." அப்படின்னு அழகுமலர் கோவமா போயிடுறாங்க. இங்க அழகுமதியோட அப்பா வேல போயிடுச்சே! 1 வாரத்துல பணத்தையும் திருப்பி தர சொல்லியிருக்காங்களே! என்ன பண்ண? அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷனோடவே இருக்குறாங்க. என்ன பண்ணன்னு சொல்லிட்டு தெரியாம அப்படியேவும் படுத்துடுறாங்க. படுத்ததும் திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. உடனேவும் கத்துறாங்க. கத்துனோனே மயக்கமாயிடுறாங்க. அழகுமதி, "என்னாச்சுப்பா? என்னாச்சுப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி அழுதுகிட்டேவும் பேசுறாங்க. உடனே அப்பா கண் முழிக்கல. என்னாச்சுன்னு தெரியல. அ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணு அப்படின்னு அழகுமதியோட அம்மா சொல்றாங்க. உடனேவும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. "எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி. தேவையில்லாத பிரச்சனைய வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தீல, அதனால தான் உங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு. இனிமேலும் நீ என் வீட்ல இருக்காதடி. கிளம்பி போடி" அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. "அம்மா, நான் என்ன பண்ணுவேன்? அவங்க அப்பா வேலை பார்க்குற இடம் தாம்மா சரியில்ல. அந்த ஆட்கள் சரியில்லம்மா. அந்த போலீஸ் ஒழுங்கா நேர்மையா இருந்தா நான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழகுமதி பண்றது தான் நியாயம்னு சொல்றாங்க. உடனேவும் அவங்க அம்மா இருந்துகிட்டு, "அவன் நேர்மையா இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அவங்க வீட்ல உள்ளவங்க கவலைப்படுவாங்க. நீ எதுக்குடி கவலைப்பட்டுட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்ததும் இங்க ஹாஸ்பிட்டல்ல சின்னதா அட்டாக் ஆயிருக்கு. ஆனா உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. உடனே அழகுமதி, அ அ "ஆப்ரேஷன் பண்றதுக்கு எவ்வளோ சார் செலவாகும்?" அப்படின்னு கேட்கும்போது, "ரூ. 2,00,000 ஆகும்." அப்படிங்கிறாங்க. "ரூ. 2,00,000வா?" அப்படின்னு இங்க அழகுமதியோட அம்மா ஷாக் ஆகுறாங்க. பாவம் அவரு வேலையும் போயிடுச்சு. இப்போ பணத்துக்கு நம்ம என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அவங்க வச்சிருக்க நகைய வச்சுட்டு போய் ரூ. 2,00,000 ரெடி பண்ணிட்டு, இங்க ஆப்ரேஷன்லாம் பண்றாங்க. பண்ணதும் அவங்க அப்பா கண் முழிச்சுடுறாங்க. முழிச்சுட்டு உடனே அவங்க அம்மாவ பார்த்து, "இங்க பாரு,
அவள இங்கேருந்து போக சொல்லு. அவ முகத்துல முழிக்கிறதுக்கே நான் தயாரா இல்ல. இவளால எனக்கு இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுதோ! இன்னும் எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணோட வாழ்க்கைய நான் பார்க்கணும். இவ படிச்சு லெக்சரர் ஆயிட்டா. ஆனாலும் இப்படிலாம் பண்ணி பிரச்சனைய தான் வீட்டுக்கு கொண்டு வரா. அத மாதிரி இன்னொரு பொண்ணையும் நான் படிச்சு ஆளாக்க வேண்டாமா? ஏன் இப்படிலாம் பண்றா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே அழகுமதி இருந்துட்டு, "அப்பா எதுக்காகப்பா கோவப்படுறீங்க? என் மேல எந்த தப்பும் இல்லப்பா. தப்பெல்லாம் அவங்க மேல தான்ப்பா" அப்படின்னு அழகுமதி சொல்றாங்க. "அவங்க தப்பு பண்ணதாவே இருக்கட்டும். நீ எதுக்கு அவங்க விஷயத்துல தலையிடுற?" அப்படிங்கிறாங்க. "அப்பா இந்த நேரத்துல கோவப்படாதீங்கப்பா. இப்பதான் உங்களுக்கு அட்டாக் வந்திருக்கு. அப்பா பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த நேரத்துல அழகுமதியோட அம்மா, "நீ இங்க இருக்காத. நீ இங்க இருந்தனா அப்பா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நீ கிளம்பு இங்கேருந்து போயிடு" அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோவமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அழகுமதி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறத பார்த்துட்ட சுரேஷ், "இங்க பார்த்தியா என்கிட்ட பகச்சுக்கிட்டல. இப்ப உங்க அப்பாவுக்கு வேலையும் போயிடுச்சு. அதுக்கடுத்து 1 வாரத்துல ரூ. 30,00,000 பணத்தையும் உங்க அப்பா அடைக்கணும். இப்ப பாரு உங்க அப்பா ஹாஸ்பிட்டல்லயும் படுத்து கிடக்குறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான். நீயே போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ்ல என் மேல குடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிடு. நீ அப்படி வாபஸ் வாங்குனா தான் எனக்கு மறுபடியும் இந்த வேலை கிடைக்கும். என் மேல உள்ள பிளாக் மார்க்க ரிமூவ் பண்ணணும். நீ என்ன பத்தி நல்லபடியா வந்து அங்க சொல்லணும்." அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் வந்து அழகுமதி கிட்ட சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துட்டு, "இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னா, நீ நல்லவன் ஆயிடுவியா? உன்ன பத்தி நான் நல்ல விதமா பேசுவேனா? உன்னால தான் எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு." ஆனா எங்க அப்பாவும் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டுக்காங்க. எல்லாம் காரணம் பணம் தான். உங்ககிட்ட பணம் வாங்குனா, உடனே நீங்க என்ன பண்ணாலும் அத கேட்காம நாங்க இருந்துக்கிடணுமா? அப்படிதானே நெனச்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் 1 வாரத்துல உன்னுடைய ரூ. 30,00,000 பணத்த தூக்கி எறியிறோம்." அப்படி சொல்லிட்டு தங்கராஜும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கோவமா பேசுறாங்க. இன்னும் இவ திமிரு அடங்கவே இல்லையே! இவளோட அப்பாவோட வேலைய பிடுங்கியும் இவ திமிரு அடங்கல. அடுத்து இவ வேல மேல தான் நம்ம கைய வைக்கணும் அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரு, நீ என்ன பண்ணாலும் என்னால பொழச்சுக்கிட முடியும். ஏன்னா நான் படிச்சவ. எங்க போனாலும் எனக்கு வேலை கிடைக்கும். எல்லா இடத்துலயும் நீ என் வேலைய வந்து தூக்கிட சொல்ல முடியுமா?" அப்படின்ட்டு இங்க அழகுமதி திமிரோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் இருந்துகிட்டு, "இங்க பாருங்க மச்சான், இவள ஏதாவது பண்ணி ஆகணும். இவ இன்னும் அடங்க மாட்டுக்காளே!" அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே தங்கராஜ் வந்துட்டு, "அதான் அவங்க அப்பாவோட வேலைய பிடுங்கிட்டோம்ல. அதுவும் இல்லாம அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. இதோட இவளுக்கு பெரியது என்ன இருக்க போகுது?" அப்படி சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அழகுமதி, எங்க அப்பாவ இந்த நிலைமைக்கு ஆளாக்கி நான் உங்கள சும்மா விடுவேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கீங்களாடா? இப்பவே எஸ்பி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுவேன். உனக்கு மறுபடியும் வேலை கிடைக்கணும்னு சொல்லி இல்ல. அந்த வேலைய கிடைக்க விடாம பண்றதுக்காக தான். சஸ்பெண்ட் ஆகி தானே இப்ப வெளில வந்திருக்க. உன்ன டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு நான் பண்ணல. என் பேரு அழகுமதி கிடையாதுடா." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அழகுமதி சுரேஷ பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே கோவமா பேசுறாங்க. உடனே அந்த இடத்துல அவங்க அம்மா வர்றாங்க. "தம்பி, இவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதீங்க. என் வீட்டுக்காரருக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க. அந்த பணத்த நாங்க கொஞ்ச நாள்ல உங்களுக்கு திருப்பி குடுத்துடுறோம் தம்பி. எங்களால உடனே பெரட்ட முடியாது." அப்படின்னு அழகுமதியோட அம்மா அழுதுகிட்டே சொல்றாங்க. உடனே அழகுமதி இருந்துகிட்டு, "அம்மா போய் போய் இவன்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கம்மா. இவன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க. அப்படி ஒண்ணும் இவங்கலாம் பெரிய ஆட்கள்லாம் கிடையாதும்மா." அப்படின்னு அழகுமதி பேசுறத பார்த்துட்டு இன்னும் இவ திமிரு அடங்கவே இல்ல. "மரியாதையா எஸ்பி கிட்ட பேசி இன்னும் என் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அத விட்டுட்டு இப்படியெல்லாம் நீங்க ட்ராமா பண்ணீங்கன்னா, நான் ஒன்னும் மனசு மாரி உன் புருஷன வேலைக்கு வர வைக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல உன் புருஷனுக்கு நாங்க பணத்த குடுத்ததையும் திரும்பி கேட்காம இருந்துருவோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்காதீங்க. சீக்கிரமா பணத்த ரெடி பண்ணி குடுக்குற வழிய பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கராஜ் கோவமா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.